என்னோட வெற்றிக்கே பெரிய பேக் போன் இவங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அந்த பேக் போன்லேயே ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அதோட பாதிப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். சிவியர் பெயின், தாங்க முடியாத வலி, டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப பாதிக்கப்படுற அளவுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த பேக் போனில் ஏன் ப்ராப்ளம் வருது வாங்க பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு கவர் பண்ணியிருக்கிற போன்ஸ் தான் வந்து பேக் போன். அது வந்து தலையில் ஆரம்பித்து கழுத்து, நெஞ்சு, இடுப்பு ஃபுல்லாகவே பேக் போன் தான். அதில் வந்து பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த கழுத்தில் இருக்க எலும்புகளும் முதுகு கிட்ட இருக்க எலும்புகளும் தான் வந்து ரொம்ப வலிகளாக வருது. கழுத்து வலியும் முதுகு வலியும் தான். என்ன விஷயம்னா இந்த ஒரு எலும்புக்கும் நடுவுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி டிஸ்க் இருக்கும், வெர்டிபிரல் டிஸ்க். அந்த வெர்டிபிரல் டிஸ்க் வந்து நீங்க கீழே விழுந்து அடிபட்டாலோ இல்ல மல்டிபிள் டைம் பொருட்களை ஹெவியா தூக்குறதுனாலயோ இல்ல ரொம்ப டிராவல் பண்றதுனாலயோ நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா அந்த டிஸ்க் வந்து விலகிடலாம். டிஸ்க் விலகிச்சுன்னா இந்த எல்லோ கலர்ல பக்கத்துல இருக்கிறது எல்லாம் அந்த டிஸ்க்ல இருந்து பக்கத்துல இருந்து வெளியே வர நரம்புகள். டிஸ்க் விலகினாலும் வலி வரலாம், அது பக்கத்துல இருக்க நரம்பு அழுத்துச்சுனாலும் அது இன்னும் சிவியர் ப்ராப்ளமா மாறலாம். அதனால என்ன ஆகும், சயாட்டிக்கான்னு சொல்லிட்டு கீழே காலுக்கெல்லாம் வலி பரவும். இந்த மாதிரி டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகி சயாட்டிக்கான்ற ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா அது வந்து கண்டிப்பா மெடிக்கல் அட்டென்ஷன் தேவை. மெல்மேலும் அதிகமாகாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த பேக் பெயின் ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா போனையும் இந்த போனுக்கு நடுவில் இருக்க டிஸ்கையும் நீங்க ப்ராப்பரா சிட்டிங் பாஸ்டர் மெயின்டைன் பண்றதுல இருந்து, டிரைவ் பண்றப்ப ஸ்லோவா போறதுல இருந்து, வெயிட் எல்லாம் லிஃப்ட் பண்ணாலும் உடம்புக்கு பக்கத்துல வச்சு ரொம்ப குனிஞ்சு ஸ்ட்ரெயின் பண்ணாம லிஃப்ட் பண்றது மூலமா டிஸ்கையும் போனையும் சேஃபா பார்த்துக்க முடியும். நீங்க மற்றவங்களுக்கு பேக் போனா இருக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட பேக் போனை பத்திரமா பார்த்துக்குங்க.